இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்ல போறேன். இது ஹேர் ஃபால் ஆவறத கண்ட்ரோல் பண்ணும். பிளஸ் ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். இத நான் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நான் ஃப்ரெஷ் கோகனட் எடுத்திருக்கேன். இத கூட வெந்தயம் ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிருக்கேன். அதையும் இத கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கரி லீஃபு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத வந்து ஆட் பண்றேன். என்கிட்ட கரி லீஃபு பவுடரும் இருக்கு. நான் அத தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கரி லீஃபு பவுடர் நான் ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்தது. இது மம்மி ஃப்ரெஷ் கரி லீஃபு எடுத்து அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, கிளீன் பண்ணிட்டு, அத நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி எனக்கு இது குடுத்து விட்டாங்க அங்கருந்து. ரொம்ப நாளா இத எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாமலே வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மம்மி கிட்ட இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லவும், மம்மி இந்த மாதிரி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ட்ரிக்க சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப நம்ம இந்த 3த்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நைஸா இருக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது ஸ்கேல்ப்ல இருந்து முடி வரைக்கும் ஃபுல்லா வந்து நல்ல ஒரு மசாஜோட அப்ளை பண்ணிக்கணும். பட் இத அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முடி நல்லா கிளீனா இருக்கணும். ட்ரையாவும் இருக்கணும். இத அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு 30 to 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் வித்தவுட் ஷாம்புல. ஷாம்பு எதுவும் அப்ளை பண்ண தேவையில்ல. சும்மா வாஷ் பண்ணி எடுத்தாவே நல்ல ஒரு ஷைனிங் குடுக்கும். நல்ல ஒரு லுக்கும் இருக்கும். ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். பிளஸ் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ், ஸ்மூத்னஸ் இருக்கும். இது நான் வீக்லி ஒன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் கன்டினியூஸா. இன்டேக்குன்னு ஒண்ணு எடுத்துக்கிறேன். அந்த வீடியோ ஆல்ரெடி என்னுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க பாத்துங்க. இது அவுட்டேக்குன்றது இது நான் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறேன். இன்டேக்கு நான் டெய்லி எடுத்துட்டு இருக்கேன். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பட் எனக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது.